கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதியோட கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது யாரு அப்படின்னு சந்தேகம் கார்த்திக்கு வந்துகிட்டே இருக்கு. டாக்டர் அம்மாவுக்கே குறி வச்சு அவங்க மட்டும் வரவிடாம என் பொண்ணையும் மாப்பிளையும் பார்க்க விடாம பண்றாங்களே, இது யாரா இருக்குன்னு யோசிக்கிறாங்க கார்த்தி. அந்த நேரம் பார்த்து தான் சந்திரா யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. நைட்ல இந்த நேரத்துல யாரை பார்க்க போறாங்க, அதுவும் இப்படி பதுங்கி பதுங்கி போறாங்களே அப்படின்னு கார்த்திக்கு சந்தேகம். உடனே குடுக்குன்னு பின்னாடியே ஓடுறாங்க. சந்திராவுக்கு கார்த்தி வந்த விஷயம் தெரியல. போனதும் சிவனாண்டியை தான் வர சொல்லி சிவனாண்டி கிட்ட தனியா பேசிட்டு இருக்கிறாங்க சந்திரா. என்னங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு கேக்குறாங்க சந்திரா. இல்ல சந்திரா, நானும் வந்து இப்பதான் வந்தேன். ஏன் சந்திரா, எதுக்கு அவசரமா என்ன பார்க்கணும்னு சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. சிவனாண்டியும் சந்திராவையும் ஒன்னு சேர்ந்த பார்த்ததுமே ஒரே ஷாக்கு கார்த்திக்கு. இவங்களுக்குள்ள இப்படி ஒரு நட்பு இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் என்னதான் இப்படி பேசிட்டு இருக்காங்க, சரி நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கிறாங்க கார்த்தி. வீட்டுல இருந்த கலசத்தை நான் தான் திருடினேன்னு அந்த டிரைவர் பயலுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இருந்தாலும் அவன் காட்டிக்காம இருக்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு இப்படி சந்திரா சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க. சரி சந்திரா, அப்படியே மெயின்டைன் பண்ணு, அவன் காட்டிக்காம இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லதுதான். மாயா மகேஷ் பத்தின விவரத்தையும் நம்ம சொல்ல வேண்டாம், எல்லாமே ஒண்ணு சேர்த்து சாமுண்டீஸ்வரியா மண்டபத்துல வச்சு உங்க அக்கா கறியா அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சிவனாண்டியும் சந்திராவும் பேசிக்கிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க அந்த டிரைவர் பையில பார்த்து பார்த்து நம்ம பயப்படுறது, அதுக்கு முன்னாடி அவன் நம்மளை கண்டு பயப்படுற மாதிரி நாம ஏதாவது கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. அப்படி என்ன அவனை பத்தி கண்டுபிடிக்க முடியும், அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சிவனாண்டி. இருக்குங்க, நிறைய இருக்கு. மண்டபத்துல மகேஷ காணாத போன விஷயத்துல அவன் பேர்ல பழி விழுந்ததுல நீ யாரு, என்ன, உன் ஊர் என்ன, உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அப்படியே மங்கிலி மங்க மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருந்தானுங்க. அப்படின்னா அவனுக்கு பின்னாடி வேற ஏதோ ரகசியம் இருக்கு. அவனும் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்கான். அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சந்திராவும் சிவனாண்டியும் பேசிட்டு இருக்கிறத காட்டி வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. சரி சந்திரா, அவனுக்கு உன் பேர்ல சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்ற, அதனால நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம், அவனை பத்தின விவரங்களை நம்ம ஆளுகளை விட்டு விசாரிக்க சொல்றேங்கிறாங்க சிவனாண்டி. இன்னும் ஒரு நாளையில அவன் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, அவன் அப்பா அம்மா யாரு என்னங்கிற விவரத்தை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம அவனை வச்சு விரட்ட முடியுங்க. அப்படி எதுவுமே தெரியாம இருந்தா அவனுக்கு தான் நம்ம பயந்துட்டு இருக்கணும். எங்க அக்கா காரியம் அவ சொல்ற பேச்சு தான் கேட்டுட்டு இருக்கா. கல்யாண பொறுப்புகளையே அவன்கிட்ட கொடுத்துருக்கான்னா பாத்துக்கோங்களேன். அவன் பேர்ல எப்படி ஒரு பழி சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டேங்கிறாளுங்க. கூடிய சீக்கிரம் நீங்க இந்த டீட்டெயில் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறமா இருக்கு அவனுக்கு அவனோட ஆட்டத்தை அடக்கி வெளியில முடிக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சந்திரா. சரி சந்திரா, நீ சொன்ன மாதிரியே அவன் யாரு என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சு வந்து உனக்கு போன் பண்றேன்ட்டு போறாங்க சிவனாண்டி. கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல. சாமுண்டீஸ்வரிக்கு பரம எதிரி சிவனாண்டி. அப்படி இருக்க தங்கச்சி சந்திரா எப்படி சிவனாண்டியை பார்த்து பேசுறாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து பேசிக்கிறாங்க, கட்டி தழுவி பேசிக்கிறாங்க, என்ன ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு குழப்பத்தோட வந்துட்டு இருக்காங்க கார்த்தி. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப்னு மயில் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க கார்த்தி. மயிலுக்கு போன் பண்ணி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. மயில் யோசிக்கிறாங்க, என்னது இந்த சிலம்பு நம்ம கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு, சரி இந்த நேரத்துல கூப்பிடுறான், சரி யாருக்கும் தெரியாம போய் பேசிட்டு வந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு மயில் அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குறாங்க. அப்பாடா, ரோகிணி துர்கா இவங்க யாருமே நம்மளை பார்க்கல, உடனே ஓடி பேசிட்டு வந்துடலான்ட்டு ஓடி வராங்க. என்ன சிலம்பு, என்ன எதுக்கு கூப்பிட்ட, என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கேட்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா, அப்பாடா என்னையும் மதிச்சு ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்றீங்க, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா. சொல்லு சொல்லு, என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ கேளு, நான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேங்கிறாங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடியும் சொல்றதுக்கு முன்னாடியும் முதல்ல இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. மயில் அந்த வீடியோவை பார்த்ததும் அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. என்னப்பா அது, வெளியே பார்த்தா கீரியும் பாம்பமா இருக்காங்க, உள்ள பார்க்கும்போது இவ்வளவு ரகசியமா ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்களா. சின்னத்தையும் அந்த சிவனாண்டியும் இந்த அளவுக்கு க்ளோஸா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சிலம்பு. நம்ம வீட்டுல அடிக்கடி பிரச்சனைகள் ஏன் உருவாகுதுன்னு இப்பதான் என்னோட 6ஆம் அறிவு சொல்லுது சிலம்பு. இத்தனைக்கும் காரணம் இந்த சின்னத்தை தான். இந்த சின்னத்தை தான் இந்த கலசத்தை சிவனாண்டி கையில எடுத்து கொடுத்துரு, நல்லாவே புரிஞ்சு போச்சுங்கிறாங்க. சிலம்பு, நீ வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தது நல்லதா போச்சு, இப்பவே போய் நான் அத்தையை எழுப்பி இந்த வீடியோவை காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, யோசிக்கணுங்கிறாங்க கார்த்தி. இன்னும் என்ன பொறுமை, அதுதான் வட்டார வழியா தெரிஞ்சு போச்சல, நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் பூரா சின்னத்தை தான் நல்லாவே தெரியுதே, இதுக்கப்புறம் ஏன் மறைச்சு வைக்கணும்னு கேக்குறாங்க. மயில் கோவத்துல கொந்தளிச்சு பேசிட்டு இருக்கும் போது நீங்க கோவப்படுறதுல எல்லாம் நியாயம் இருக்கு, ஆனாலும் பொறுமையா இருக்கணுங்கிறாங்க கார்த்தி. இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு எதிராக சதி பண்ணிக்கிட்டு உன் மேல பழிய போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க பாரு சின்னத்தை, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல, இப்பவே போய் அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லியே ஆகணுங்கிறாங்க மயிலு. மயில நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, இதை தாண்டி இன்னொரு ரகசியமும் இருக்குதுங்கிறாங்க. மயிலுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி, எது இன்னொரு ரகசியம் இருக்கா, சொல்லு சிலம்பு சொல்லு, அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க மயிலு. கல்யாண மண்டபத்துல மகேசன் நான் தான் அடிச்சேன்னு மாயா சொன்னாங்கல்ல, அது கூட இந்த சிவனாண்டி சொல்லித்தான் சொல்லியிருக்காங்கிறாங்க. இதை கேட்டதும் மறுபடியும் தூக்கி வாரி போடுது மயிலுக்கு. என்ன சிலம்பு சொல்ற, ஒவ்வொரு ரகசியமா எடுத்து விடுறியே, கேட்க
கேட்க கேட்க அதிர்ச்சியாவும் அப்படியே பயங்கரமாவும் இருக்குதுங்கிறாங்க மயில். நான் நேரடியாவே மாயா கிட்ட போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். சிவனாண்டிக்கு பயந்த மாதிரி தான் பேசுனாங்க. ஆனா இப்ப பார்த்தா இவங்க எல்லாருமே ஒரு கூட்டணிங்கிறாங்க. ஐயோ சிலம்பு என்ன ஒவ்வொரு ரகசியமா பெட்டியில வச்சிருந்து திறந்து விடுற மாதிரி திறந்து விடுறியே. ஆனா ஒண்ணு சிலம்பு, ரேவதியோட வாழ்க்கையை எப்பவும் காப்பாற்ற முடியாது. இவங்களை எல்லாம் எப்ப வேணாலும் அடிச்சு துரத்திடலாம். உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் அந்த மாயாவும் மகேஷும் ஒருவேளை சிவனாண்டி ஆளுகளா இருப்பாங்களா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க மயில். மகேஷ் ரேவதியும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சுதானே மாப்பிள்ளை இவருதான்னு நானே செலக்ட் பண்ணி கொடுத்தேங்கிறாங்க கார்த்தி. இதுவும் அதிர்ச்சியா இருக்கு மயிலுக்கு. ஐயோ என்ன சிலம்பு இது இப்படி சொல்ற? அப்போ இந்த மகேஷ் தானா வந்த வரன் இல்லையான்னு கேக்குறாங்க. அதுதான் இல்ல, ரேவதியா விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்டது தான் இந்த வாழ்க்கைங்கிறாங்க. இந்த வரன் தானா அமைஞ்ச மாதிரி நான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேங்கிறாங்க கார்த்தி. ஐயோ சிலம்பு என்ன இப்படி எல்லாம் சொல்ற? மகேஷையும் ரேவதியும் டாக்டர் அம்மா குடும்பம் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக இவங்க யாரோ ஏதோ சதி திட்டம் பண்றாங்க. அது என்னங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும். சிவனாண்டியும் சந்திராவும் சாமுண்டீஸ்வரிக்கு எதிரோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா ஆக மொத்தத்துல அவங்க 4 பேருமே கூட்டா சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலை பாக்குறாங்க. எல்லாமே பொறுமையா காத்திருந்து தான் கண்டுபிடிக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு போனோம்னா தப்பெல்லாம் நம்ம பேர்ல திரும்பிடும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் எனக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. மயிலும் சரின்னு தலையாட்டுறாங்க. கூடிய சீக்கிரமே மாயாவுக்கும் மகேஷ்க்கும் இருக்கிற கள்ள தொடர்பு கார்த்திக்கு தெரிய வருது. சிவனாண்டிக்கும் சந்திராவுக்கும் இருக்கிற தொடர்பு சாமுண்டீஸ்வரிக்கும் தெரிய வரப்போகுது. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்.